அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. கோயில் பரிமலை மாதிரி அமைச்சு அந்நியானம் எந்த அமைப்புல இருக்கோ அதே அமைப்புல தான் இங்கே அமைஞ்சிருக்கு. ஐயனை காட்ட போறோம். இன்னொரு அழகான விக்கிரம் மட்டும் பாருங்க. இதுதான் பஸ்மகுளம். பாருங்க எவ்வளவு இயற்கையில் சூழ்ந்த இடம் வந்து. சபரிமலையில 2 மரம் இருக்கு. அந்த மரம் மாதிரி தான் இது 2ம் இருக்கு. பாத்தீங்களா? இலங்கை இருக்க சாமிமார் எப்படி சரி இந்த கோயிலை வந்து பாத்துருங்க. சத்தியமான 98ஆம் படி. பேரே பாலசாஸ்திரம். இப்ப நாங்க எங்க போய் கொண்டிருக்கோம்டா சாமிமார் எல்லாரும் இலங்கையிலேயே முதல் முறையா காட்டியிருக்கிற இலங்கையில ஒரு சபரிமலை என்ற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இது வந்து இலங்கையிலேயே பெரிய கோயில். சபரிமலை மாதிரியே கட்டியிருக்காங்க. சபரிமலையை மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து எங்க இருக்குன்னா சரியா வந்து இறக்கண்டி பாலத்தை தாண்டி போனோன்னு இடது பக்கம் ஒரு ஒழுங்க வேண்டு வரும். மெயின்ல இருந்து பார்த்தாலே அந்த இடம் வந்து அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்க. தூரத்துல இருந்து பாருங்க. இந்த இதான் வந்து பின்புற ரோட், ஐயப்பன் கோயில் பின்புற ரோட். மாலை போட்ட தொடங்கின பிறகு எல்லாரும் சோடிச்சிருக்காங்க பாருங்க கோயில. தூரத்துல இருந்த வியூவை பாருங்க சொல்லிட்டு அங்கால பக்கம் போனா கோயில் பாப்போம். முன்புற பின்னால இருந்து அந்த கோயில் எப்படி அழகா இருக்குது பாருங்க. பாருங்க தூரத்துக்கு பார்க்கும்போது விளங்குதா உங்களுக்கு ஐயப்பன் கோயில். சாமி சரணம். இப்ப நாங்க வாசல்ல இருந்து கன்னிமூல கணபதி வணங்கிட்டு நீங்க வந்து கோயிலுக்குள்ள போகலாம். இதுதான் கன்னிமூல கணபதி. இப்படி நாங்க உள்ள போய் காட்டுறோம் கோயில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா சாய்மா சரணம் ஐயப்பன். இங்கிருந்து பார்க்கும்போது எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. கோயில் பரிமலை மாதிரி அமைச்சு சபரிமலை மாதிரியே இங்க இலங்கையில் அமைச்சிருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம் சபரிமலை மாதிரி இருக்கா இல்லாட்டி வித்தியாசமான ஏதாச்சும் தோற்றங்கள் இருக்காண்டு. சுவாமி சரணம் ஐயப்பா. இப்ப பாத்தீங்கன்னா சபரிமலையில இருக்கிற மாதிரி சரணம் ஐயப்பா இங்கேயும் போட்டிருக்கு, அங்காலையும் போட்டிருக்கு. இது வந்து கடுத்த சாமி. அப்படியே நாங்க கருப்ப சாமி வணங்கிட்டு தான் நாங்க மேல உள்ள போகணும். இந்த படியால போக இயலாது. இந்த படி வந்து படிப்பூச நாட்கள்ல மட்டும் திறந்து வைப்பாங்க. மட்டும்படி திறக்க மாட்டாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இதுதான் கருப்ப சுவாமி, கருப்பு சுவாமி, கருப்பாய். ஐயப்பன் பக்தர்கள் வந்து ஷேட் போட்டு கொண்டு உள்ள போகலாது. இப்ப நாங்க பின்புற வாசலால தான் மேல போகணும் ஐயா தரிசிக்க. நான் முன்படி பூட்டி இருக்கோம். படிப்பூச டைம்ல மட்டும்தான் திறந்திருக்கோம். ஐயப்பன் கோயில் பார்த்துருப்பீங்க. இப்ப இலங்கையில அதே மாதிரி ஐயப்பன் கோயில் இருக்கு, பார்க்கதான் போறீங்க. இந்த பாருங்க அந்நியானம் எந்த அமைப்புல இருக்கோ அதே அமைப்புல தான் இங்கே அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு வேறுபாடும் இல்ல. அப்படியே சன்னிதானத்தின் அமைப்பு தான். என்ன இடம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் பாருங்க. ஃபுல்லா சுத்தி வர தோட்டங்களும் வயல்களும் அவ்வளோ ஒரு அழகான இடத்துல ஐயப்பன் சன்னிதானம் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புகள் ஒன்றும் இல்லாம அப்படியே சன்னிதானம் பாருங்க. மணி கொடிமரத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் இருக்கட்டும். ஐயனை நான் இதால காட்ட மாட்டேன் உங்களுக்கு. நான் அதால போய் காட்டுறேன். உள்ளுக்கு இருக்க ஐயனை பாருங்க. அப்படியே குழந்தை ரூபத்துல என்ன ஒரு அழகா இருக்கிறேன். பார்க்கறதுக்கு சாமிமார்கள் எல்லாம் வருவாங்க. இங்க மாலை போட்ட நேரத்துல மதிய நேரத்துல வந்திருக்கிறதுனால சாமிமார்களை காணக்கூடியதா இருக்காது. ஒரு சில சாமிமார் எப்படியும் இந்த கீழே நிக்கிறாங்க, ஒரு சில சாமிமார் தான் நிக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஐயனை காட்ட போறேன். இன்னொரு அழகான விக்கிரகம் மட்டும் பாருங்க. அப்படியே சபரிமலை ஐயன் மாதிரியே இருக்கு. ஐயா பாருங்க, சிரிப்போட சின்ன குழந்தை மாதிரி இருக்கு. சபரிமலை இருக்குது அதே அளவு மாதிரி முகம் எந்த ஒரு அழகா பிரகாசமா இருக்கு. பாக்குறதுக்கே கோடி உண்மை. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத்தீங்கன்னா இலங்கையில் உள்ள சபரிமலையில இருந்து 360 காட்டும் பாருங்க. இதுதான் பஸ்மகுளம். இந்த குளம் நல்லா இந்த மரங்கள் எல்லாம் வந்து மறைஞ்சிட்டு ஒழுங்கா விளங்குது இல்ல. ஆனா சுத்தி வர தட்டிருச்சு. இது பஸ்ம குளம். இந்த குளத்துல முதலையும் இருக்கிறா சொல்றாங்க. இங்க இருந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த நடுவில் இருக்கிற சன்னிதானம் வந்து இங்க மஞ்சமாதா. இது மணி மண்டபம். பாருங்க எவ்வளவு இயற்கையில் சூழ்ந்த இடம் வந்து. உண்மையிலே இலங்கை வந்து வார்த்தைகளை சொல்லலாது, அவ்வளோ இயற்கை மிகுந்த இடம். இந்த சிலைகள்லாம் உண்மையில என்ன ஒரு அழகான சிலைகள் பாருங்க. ஐயன் மூலஸ்தானம் அப்படியே விளங்கு. இங்க இருந்து உங்களுக்கு போய் காட்டுறேன். பாருங்க இது சத்தியமான 18ஆம் படி. இது நீங்க காணக்கூடியதா இருக்கு. சத்தியமான 18ஆம் படி ஐயப்பன் கொடிமரம்.
மேல குதிரை இருக்கு, இங்க இதை பார்க்க விளங்குது இல்ல. இதுல நாங்க சும்மா அப்படி வந்து ஏற முடியாது. இந்தியா மாதிரி தான் இருமுடி கட்டுற நேரம் இருமுடிய தலையில வச்சு தான் இதுல ஏறலாம். அதுவும் பூஜை இங்க பூஜை என்று சொல்லுவாங்க. அந்த டைம் தான் நாங்க இருமுடி கட்டி வந்து ஏறலாம். நாங்க நினைச்ச மாதிரி இல்லாம இல்லாது. இது நீங்க சாமிகள் வந்து இந்த கோயில நீங்க உங்களோட 2 கண்ணாலையும் பார்க்கணும். அப்பத்தான் இது அழகு அப்படி விளங்கும். எப்பயா உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இலங்கை இருக்க சாமிமா எப்படி சரி இந்த கோயிலை வந்து பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடுறாங்க இளைஞர் இருந்து கொண்டு. சபரிமலை மாதிரியே அப்படியே இருக்கும். இந்த பாருங்க இந்த இதுல அங்க இருக்கிற மரங்கள் இருக்கல்லோ சபரிமலையில 2 மரம் இருக்கு. அந்த மரம் மாதிரி தான் இது 2 இருக்கு பாத்தீங்களா. ஆனா இது கற்பூர ஆளி மட்டும் இன்னும் செய்யல அவங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களோட கண்ணால் அனுபவிக்கணும். அப்பதான் இந்த கோயில் அழகு விளங்கும். இது கோயில் பின்புறம். நாங்க இப்ப பஸ்ம குளத்தை பார்த்து கொண்டிருக்கோம். மஞ்சமான அம்மான சன்னிதியில நின்று நாங்க பஸ்ம குளத்தை பாக்குறோம். பெண்ணுக்கு நாகராச பிரபு ராகு கேது வச்சிருக்காங்க. ராகு கேது பின்புறம் அழகான இடம் பாருங்க. தோட்டங்கள். இலங்கையில இப்படி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு நாங்க உண்மையிலேயே புண்ணியம் செஞ்சிருக்கணும். இலங்கையில் ஐயப்பன் வந்து எங்கள் கூட இருக்கிற மாதிரி தானே. அது சபரிமலைக்கு போக இயலாத ஏழை சனங்கள் என்ன செய்யும்? எப்படி சபரிமலையை பார்க்க ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு இடம் இருக்கிறதுக்கு மணிமண்டபம். இந்தியாவுக்கு போகல சாமிகளா இருந்தாலும் சரி, ஐயப்பனை தரிசிக்கணும் என்று ஆசைப்படுற சாமியா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த கோயிலுக்கு தாராளமா வரலாம். இந்தியாவில எப்படி எந்த முறையில இந்த கோயில் கட்டிருக்காங்களோ அதே முறையில அதே அளவீடுகள் எல்லாம் ஒன்றும் மாறாம எல்லாம் அங்க இந்தியால கோயில ஸ்தாபனம் செஞ்ச ஆட்களை எல்லாம் வரவழைச்சு அவங்க அளவீடுகளை கேட்டு அவங்க மூலமாவே இந்தியாவில் ஐயப்ப சபரிமலை வேலை செஞ்ச சாமிகள் அதை நிர்மாணிச்ச ஆட்கள் தான் இங்க வந்து இந்த கோயிலை கட்டுனது. இந்த கோயில் இப்ப அதே அளவுகளோட அப்படியே இருக்கு. பார்க்கணும் என்று விரும்புகிற சாமிகள் அனைவரும் இங்க வந்து தாராளமா ஐயனை தரிசிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்தியாவுக்கு போக முடியாது, இந்தியாவில ஐயனை பார்க்கணும் என்ற கவலை எல்லாம் தீரும். ஏண்டா அதே மாதிரி நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு கொண்டு வச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உழைக்க சாமியை கொஞ்சம் பிள்ளையா கடைசி கண்ணு கிளப்பைக்காம பண்ணிக்கிட்டு போறேன். அன்றைக்குதான் நாளே பார்க்கும். அன்றைக்குதான் நான் சீமெண்ட் பண்ணிக்கிறவனுக்கு வாய் வருது. சாமி என்னடா பக்கத்துல இருக்காது சுருண்டு போய் காண இல்லை. அவன் கண்டுட்டான், எனக்கு தெரியல. நான் தான் கண்ட கிளப்பி கொண்டு அவனுக்கு பயத்துல வாய் வரையல. அது வெளிக்கிட்டு எனக்கு பாம்பை பார்த்து அது இப்படி இருக்குங்கான எடுக்கணும் போயிட்டு இந்த ஐயப்பன் சிலையா தூக்கி இங்க ஸ்ரீலங்கா கொண்டு வர்றது. ஸ்ரீலங்கா இல்ல, அந்த நாங்க அப்ப எங்களுக்கு நாங்க கேம்ப்ல இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு மண் பூத்துக்கு எங்களை வீட்டுக்குள்ள இருந்தவரை ஒரு சின்ன மண்ணால செய்து முதல் வச்சுக்கிறாங்க. பிறகு கொஞ்சம் டெவலப் ஆக எங்களுக்கு சாமியில சாமியால எனக்கு கொஞ்சம் கூடணும்னா சொன்னாங்க. சாமி எல்லாத்தையும் மேசன் மாதிரி இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம், எல்லாம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி செய்யணும்னு சொல்லி அதை உடைச்சு கொஞ்சம் பெருசா கட்டினாங்க. இந்தியா கட்டி அது கன அழகுன்னு சொன்னது. அப்ப இந்த பாம்பு வழியே போனேன். இங்க வந்து பாலையாட்டை எல்லாம் பிரதர்ஷம் பண்ணி இங்க வைக்கல எங்களை தர்மகாத்தாட்டு சொன்னாங்க பாம்பு வரும். இங்க பாம்பு வரும். அதுக்கப்புறம் நான் வீட்டை வச்சிருக்கேக்குள்ள அங்க வந்துட்டேன். அங்க வந்து மகளை கல்யாணம் நடந்து 15 நாள் இருக்கும். அது வீட்டுக்கு இருந்து வெளியே மருமன் பார்த்து கொட்டி கொடுக்க எல்லாம் கட்டி நான் இருக்கேன் அம்மாவோட சரி வர வேண்டா கிளம்பி நான் ஒண்ணும் செய்யாது. நான் அப்பயும் சொல்றேன் பகவான் பார்த்த பிள்ளை எல்லாம் பயப்படி தூக்கி கொண்டு போய் கம்பால சைட்ல ஒரு அது பழைய கோட்டைக்குள்ள போய் அப்புறம் கண்டக்கில் எல்லாம் போய் அழைச்சி விட்டா எனக்கு போனது தெரியாது. இப்ப எங்க பிரதர்ஷம் ஒன்னே சொல்லணும். இங்கே அவர் தாபம் இல்லாம இருக்க மாட்டேன். தாபம்னா இருக்கு வரும்னு சொல்லி போனா இப்ப வந்து எல்லாரும் பாத்துருக்காங்க. இங்க இருக்கு பின்னால இருக்கு இவருக்கு இருக்காரு. அவர் தாபோட இருக்கு அப்படின்னா வர மாட்டேன். அவர்கிட்ட பேரே பாலசாஸ்திரம். அப்பா இல்லாம தனியா இருக்க மாட்டேன். போனா இருக்கு பாவா பின்னுக்கு வச்சிருக்கு. அவருக்கு இன்னொரு இடம் இருக்குது. இன்னும் அந்த இடத்துக்கு போயிடலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த ஐயப்பன் சிலை வந்து 32 வருஷம் பழமையான சிலை. இந்தியால இருந்து 2000 ஆண்டு இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த சபரிமலை மாதிரி இந்த ஐயப்பன் கோயில கட்டி பழமை வாய்ந்த சிலை சக்தி வாய்ந்த சிலைகள் வரை சொல்றாங்க. இந்த சிலையை இந்த மூலஸ்தாவரம் செஞ்சிருக்காங்க.